இன்றைய தினம் பட்டுக்கோட்டையினுடைய பாடல் நயம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு அடியனுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். மார்கழியிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே இந்த ஒரு நாள் மட்டும்தான் திரைப்பட தலைப்பு வருகை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் யாரும் அதை குறையாக கருத மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று கேட்டால், மார்கழி பெருவிழாவிலே வருகின்ற தலைப்புகள் எல்லாமே இலக்கியம் சார்ந்தவையாக இருக்கின்றன. ஒன்று பாரதமாக இருக்கும், இல்லாவிட்டால் மகாபாரதமாக இருக்கும், இல்லாவிட்டால் பெரிய புராணமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் கந்த புராணமாக இருக்கும். இப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் இன்றைய தினம் மட்டும்தான் திரைப்படத்துறையிலே அடியெடுத்து வைத்து ஒரு தலைப்பை இந்த இடத்திலே ஐயா அவர்கள் தேர்வு செய்து அடியனுக்கு வழங்கினார்கள். எனக்கு உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. நேற்றைய தினம் இலக்கிய ரசனையை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு திரை இசை பாடலின் ரசனையை சிந்திக்க போகிறோம். திரை இசை பாடல்கள் இலக்கியமாகுமா என்று சமுதாயத்திலே ஒரு கேள்வி உண்டு. ஏனென்று கேட்டால், என்னதான் திரைப்படத்துறையிலே இருந்து நாம் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாலும் ஆட்சி கட்டிலே அமர வைத்தாலும், திரைப்படம் என்று சொன்னால் அதை மக்களில் ஒரு சாரார் நடிகர் என்று கௌரவமாக குறிப்பிடுகிறார்கள். கொஞ்சம் விரும்பாதவர்கள் அதை கூத்தாடிகளின் கூடாரம் என்று கொஞ்சம் சொல்லால் வர்ணிக்கிறார். எனவே அந்த பாடலும் அப்படிப்பட்ட பாடலாகத்தானே இருக்க முடியும் என்று பலர் நினைப்பதனால் தான் இலக்கியமாகுமா திரை இசை பாடல்கள் என்று சொல்லுகிறார். இலக்கியம் என்பதற்கு ஆங்கிலத்திலே லிட்ரேச்சர் என்று பெயர். வாட் இஸ் மீன் பை லிட்ரேச்சர்? இலக்கியம் என்றால் என்ன? அதற்கு ஆங்கிலத்திலேயே பேரறிஞர் ஒருவர் விடை சொல்லி இருக்கிறார். லிட்ரேச்சர் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். சிறந்த சிந்தனைகளின் தொகுப்புதான் இலக்கியம். அந்த சிந்தனைகள் எதற்கு? நாம் வாழ்வதற்கு, வழிகாட்டுவதற்கு. அப்படி என்றால் இலக்கியங்களின் அந்த பணியை திரை இசை பாடல்களும் தானே செய்கின்றன. அவையும் நமக்கு வாழ வழிகாட்டுகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. சில நேரத்திலே நம்முடைய சிந்தனைகளில் விஷம் பாய்ச்சுகிற பாடல்கள் தற்காலத்தில் பெருகி வருகின்றன. அதனால் மறுப்போர்க்கு கொஞ்சம் வலிமை கூடுகிறது. ஆனால் பட்டுக்கோட்டை காலத்தில், கவியரசு கண்ணதாசனுடைய காலத்தில், உடுமலை நாராயண கவியினுடைய காலத்தில், கூமா பாலசுப்ரமணியம், கூசா கிருஷ்ணமூர்த்தி, கேடி சந்தானம், பாபநாசம் சிவன், அவினாசி மணி, ஆலங்குடி சோமு இவர்களெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்திலே திரைப்பட பாடல்களை மக்களுக்காக தேர்வு செய்து அழகு தமிழில் அற்புதமாக எழுதினார்கள். அதில் விரசம் என்பது எள்ளளவும் கிடையாது, ஏன் அணுவளவும் கூட கிடையாது. மிக கௌரவமாக எழுதினார்கள். ஆனால் தற்காலத்தில் தான் மை குழலிலேயே காம ரசத்தை ஊற்றித்தான் எழுதவே தொடங்குகிறார். எழுதுகோல் குனியும் போதெல்லாம் அது படைக்கின்ற எழுத்துகளால் சமுதாயம் தலைநிமிர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு எழுத்தாளன் எழுதுகிற எழுத்தால் எழுதுகிற போது பேனா தனை குலியலாம். ஆனால் அது அது படைக்கின்ற படைப்புகளால் சமுதாயம் தலை நிமிர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அந்த வகையிலே பார்க்கிற போது முற்றிலும் தகுதியானவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 2ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். கவியரசு கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு வரைதான் என்னை பெற்றோர்கள் படிக்க வைத்தார்கள் என்று கவிதையிலே சொல்லுகிறார். 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த வாலி எப்படி 15,000 பாடல்களை பாடினார் என்று ஒரு கேள்வி உண்டு. இதுதான் திரை இசையிலே கவிஞருடைய பட்ட படிப்பினுடைய அளவு. பட்டுக்கோட்டை இதில் 2ஆம் வகுப்பு கூட தாண்டவில்லை. ஆனால் 15 வயதிலேயே கவி பாடினார். ஏரிக்கரை ஓரமாக மேய்கின்ற கெண்டை குஞ்சுகளை பார்த்து, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, ரொம்ப ஆட்டம் போடாதே கொண்டே அது கெண்டை குஞ்சே, தூண்டில் காரம் வரும் நேரமாச்சு, எனவே ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சேன்னு 15 வயசுலேயே பாடினவர். 15 வயசுல எப்படி திருஞான சம்பந்தர் 3 வயதிலேயே தேவாரம் பாடினாரோ, அது போல வள்ளலார் எப்படி 6 வயதிலேயே கவி பாடத் தொடங்கினாரோ, அதே போல இவரும் 15 வயதிலேயே கவி பாடத் தொடங்கி இருக்கிறார். இவருக்கு இந்த கவிதா விலாசம், மேதா விலாசம் எப்படி வந்தது என்று கேட்டால், பாரதிதாசன் அவர்களிடத்திலே போய் அவர் நடத்திய குயில் இதழுக்கு உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்.
கண்ணதாசன் நடத்தியது தென்றல், பாவேந்தர் பாரதிதாசன் நடத்தியது குயில். அந்த குயில் இதழினுடைய துணை ஆசிரியராக இருந்து பாரதிதாசன் பாடல்களை எல்லாம் படியெடுக்கின்ற பணியை செய்து வந்த காரணத்தினால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல பாவேந்தரிடம் பணியாற்றிய காரணத்தால் பட்டுக்கோட்டையினுடைய பாடல்களும் கெட்டிக்காரத்தனமான கவிதைகளாக உருவெடுத்தன. ஆகவே பட்டுக்கோட்டை வாழ்ந்தது வெறும் 29 ஆண்டுகள். 29 ஆண்டுகள். விவேகானந்தர் 39 ஆண்டு, பாரதியார் 39 ஆண்டு. அந்த வரிசையில பார்க்கிற போது இவரும் குறுகிய ஆயுள் பெற்றவர் என்றாலும் இன்றளவும் கவியரசர் கண்ணதாசனுடன் வாலியுடன் மற்றவர்களோடு போட்டியிடக்கூடிய அளவுக்கு ஆழமான கவிதைகளை படைத்து அளித்து மறைந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவருடைய பாடலுக்கும் கவியரசு கண்ணதாசனுடைய பாடலுக்கு என்ன வேறுபாடு என்பதை சான்றோர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லி இருக்கிறார்கள். கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் கவிதை மனங்களுக்கு கற்கண்டு, அது இலக்கிய தரம் மிகுந்தவை. இல்லாவிட்டால் புலர்ந்தும் புலராத பொழுதில் உலர்ந்தும் உலராத ஈரத்தலையோடு மலர்ந்தும் மலராத மலர் பறித்தாள் என்ற ஒரு கவிதையை பாடி கண்ணதாசன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, மூலம் அங்க மலர் விடிந்தும் விடியாத பொழுதில் காலை பொழுதில் உலர்ந்தும் உலராத ஈரத்தலையோடு மலர்ந்தும் மலராத மலர் பறித்தாள். மலர்ந்தும் மலராத அந்த அடி பாசமலர்ல அவருக்கு பாட்டுக்கு பல்லவிக்கு அடி எடுத்து கொடுத்தது. இலக்கியத்திலிருந்து பிறந்த இலக்கியங்கள். அப்படி ஒரு தலைப்பு கொடுத்தால் கண்ணதாசனுடைய பாடல்களுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் மூலம் வந்திருக்கிறது என்று ஒரு முறை பேச எனக்கு ஆசை. அதே போல இன்னொரு பாட்டு, பாவெல்லாம் நல்லாவின் பாலாமோ, நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ, உரையெல்லாம் பரிமேலழகன் உரையாமோன்னு சொல்லிட்டு திருக்குறள்ல திருவள்ளுவ மாலையில ஒரு புலவர் பாட்டு எழுதி வைத்திருக்கிறார். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, வடிவேல் சொல்வது போல ஒட்டகப்பாலா இருந்தாலும் எருமைப்பாலா இருந்தாலும் நல்லாவின் நல்ல பசுவினுடைய பால் போல ஆகுமா? நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாகுமா? உரையெல்லாம் பரிமேலழகன் உரையாகுமா? இந்த பாயிரத்தை பார்த்தார், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? ஆய கலைகள் 64 இந்த கண் ஜாடையில வர்ற அந்த கலை அழகுக்கு கம்மி தானோ 64 கலையும்.